படம் வருமே எப்போதும் துணை வருமே. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக ஒரு ரிட் பெட்டிஷன் 2 பெண்கள் போட்டிருக்காங்க அப்படின்னும், அந்த ரிட் பெட்டிஷனுடைய ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னும், அதில் என்ன இருக்குது, என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மக்களே. ஸோ இந்த ஆர்டர் இப்போ தான் பொதுவெளிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த ஆர்டரில் என்ன போட்டிருக்கு, மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு ரிட் பெட்டிஷனை போட்டு அந்த பெண்கள் யார், ஸோ அவங்க எதுக்கு இந்த ரிட் பெட்டிஷன் போடுறாங்க, அவங்க என்ன காரணம் கேட்டிருக்காங்க, என்ன ப்ரேயர் முன் வச்சுருக்காங்க, இது மட்டும் இல்லாமல் இந்த ரிட் பெட்டிஷன் போடுறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அசோக் ஸ்ரீநிதி தான் அப்படிங்கிறதும் அங்கே பல பேருடைய கருத்தாக இருக்கிறது. இந்த அசோக் ஸ்ரீநிதி எந்த அளவுக்கு ஒரு முட்டாள் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற இந்த பாமகவுடைய ஒரு நிர்வாகி தொடர்ந்து அலிகேஷன்ஸ் வச்சுட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு இந்த பையன். ஸோ இதில் அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற நபர் லா முடிச்சிருக்காரு, எல்எல்பி பண்ணுறக்கு எல்எல்எம் பண்ணியிருக்காரு, இதில் யூகேல பண்ணியிருக்காரு அப்படின்னா தொடர்ந்து நபர் பேசிகிட்டு இருக்காரு மக்களே. சரி, இப்போது இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணிகள் ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த ரிட் பெட்டிஷன் என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது அசோக் ஸ்ரீநிதிக்கு எந்த அளவுக்கு சட்ட ஞானம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவும் பார்த்துருவோம் மக்களே. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ரிட் பெட்டிஷன் இந்த ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறது யாருடைய பெஞ்சில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் ஜே அவருடைய பெஞ்சில் வந்திருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு ரிட்டு பெட்டிஷன் ஒன்று போடப்பட்டிருக்கு. அப்புறம் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் ஒரு 2 மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த மிஸ்லேனியஸ் பெட்டிஷன்ஸும் இந்த மெயின் பெட்டிஷன் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டார் ஜெயச்சந்திரன் ஜே அவர்கள். இதை போட்டது யாரும் பார்த்தால் ஸ்வர்ணம் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் பேபி அப்படிங்கிற பெண்ணும் போட்டிருக்காங்க. இதில் இவங்க ரெஸ்பாண்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி போட்டிருக்காங்க, டிஜிபி போட்டிருக்காங்க, கோயம்புத்தூர் கலெக்டரு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூருடைய கமிஷனர், சிசிபியோடைய இன்ஸ்பெக்டர், இவங்கெல்லாம் ரெஸ்பாண்டாக போட்டிருக்காங்க மக்கள். இது எங்கேயுமே மைவி3 நிறுவனத்தை ரெஸ்பாண்டாக போடவே இல்லை. சரி, இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ஜாயிண்ட் டைரக்டர் சிபிஐயோட ஜாயிண்ட் டைரக்டர் வேறு ரெஸ்பாண்டாக போட்டிருக்காங்க. ரைட், இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இவங்களுடைய கேட்ட ப்ரேயர் என்ன, அதுக்கு ரெஸ்பாண்டை எப்படி இந்த சிபிஐ போட முடியும் அப்படிங்கிறதே இங்கே ஃபஸ்ட்டு பார்த்துடணும் பார்க்குறேன். அதாவது நான் ப்ரேயர் படித்த உடனே உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். Writ petition is filed under Article 226 of the Constitution of India to issue a writ of mandamus directing the 4th and 5th respondent to transfer the investigation in crime number 3 of 2024 on the file of the 5th respondent and the cases against the மைவி3 acts on the file of the 5th respondent to the Central Bureau of Investigation CBI herein or any other competent investigation agency for fair and proper investigation. சரி, அதாவது உங்களுக்கு கிரைம் நம்பர் 3 ஆஃப் 2024 அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்காமா. அந்த எஃப்ஐஆரை 4th and 5th ரெஸ்பாண்டண்ட்டான கமிஷனரும் சிசிபி இன்ஸ்பெக்டரும் இதனை அவர்கள் சிபிஐக்கு அதை கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு இவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு டைரக்ஷன் தரும்படி கேட்டிருக்காங்க. சரி, ஒரு டைரக்ஷன் தரதுக்காக நீங்கள் ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறீங்க அப்படின்னால் அந்த ரிட் பெட்டிஷனில் யாருக்கு டைரக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிற அந்த நபர் எப்படிங்க ரெஸ்பாண்டை நீங்கள் ஆட் பண்ண முடியும்? ஏன்னால் அவர்களை ரெஸ்பாண்டை ஆட் பண்ணால் என்ன விதமான ஒரு தெளிவை கொடுக்க முடியும்? ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னாலே இந்த ரிட் பெட்டிஷனில் அந்த பர்டிகுலர் ஏஜென்சிஸோ இல்லை பர்டிகுலர் ரெஸ்பாண்டண்ட்டோ அவங்க தரப்புலேருந்து ஒரு பதில் கொடுக்கணும். இதில் சிபிஐக்கு இந்த கேஸு போகணுன்றது தான் ஒரு ரிட் பெட்டிஷனே. அப்போ சிபிஐயை பதில் கொடுக்க சொல்லி நீங்கள் எப்படி ரெஸ்பாண்டை இங்கே ஆட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கே புரியாத ஒரு மர்மமான விஷயமா இருக்குது மக்களே. சரி, இப்போது இந்த பெட்டிஷனருக்கு 3K பாலுன்றவர் அப்பியர் ஆகிருக்கார். ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் கவர்மெண்ட் சைடில் உதயகுமார் அவர்கள் கிரிமினல் சைடுடைய கவர்மெண்டோட அப்பியர் ஆகிருக்காரு. இதில் என்ன ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத போகிறதுக்கு முன்னாடி
யார் இந்த பேபி மற்றும் ஸ்வர்ணம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கணும் மக்களே. நாம் விசாரித்து பார்த்தோம். பிப்ரவரி 2024 இவங்க 2 பேரில் இந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிறவங்க ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும், அந்த புகார் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னால், இவங்க வந்து பேசிக் பிஎம் மற்றும் சிஎம் இது ரெண்டுத்துலேயும் வந்து இவங்க மெம்பராக இருக்கிறாங்க அப்படின்னும், இதில் இவங்களுக்கு தர வேண்டிய பொருட்களை இவங்க தராமல் இருக்கிறாங்க, கம்பெனி தராமல் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனி தராமல் இருக்கிறதுக்கு அதில் ஆப்புக்குள்ளே போய் பார்த்தா பை கொரியர் அப்படின்னு போட்டிருக்கு, ஆனால் கொடுக்கவே இல்லை அப்படின்னு இவங்க தரப்பில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணதாக ஒரு தகவல் கொடுக்கப்படுது மக்களே. இப்போது இதை நோக்கி நாம் பயணப்படும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆடியோ ஒன்று கிடைக்குது. அந்த ஆடியோவை ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டலாம். அசோக் ஸ்ரீநிதி ஒன்று கேஸ் கொடுக்கறதுக்காக எங்களை வந்து கூட்டிட்டு வரலங்க. நாங்கள் தன்னந்தனியாக மைவி3ல பணத்தை போட்டு ஏமாந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நாங்கள் வந்து ரிட் போட்டிருக்கோம். இது வந்து நாங்கள் சுயமாக செய்தோம். எங்களுக்கு சொல்லி கொடுத்து பேச வைக்கணுங்கிற அளவுக்கு நாங்கள் சின்ன குழந்தைங்க கிடையாது. காஸ்டியூம் டிசைன் பண்ணி எங்களை கூட்டிட்டு வர அளவுக்கு வந்து இது ஒன்று ஃபேஷன் ஷோ கிடையாதுங்க. இது எங்கள் வாழ்க்கை. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பணத்தை இழந்து நிற்கிறோம். ஸோ வாழ்க்கையில் அடிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் சாதாரணமாக தான் திரிவாங்க. அந்த மாதிரி தாங்க நாங்கள் இருக்கோம். மைவி3ல நான் கட்டின பணத்துக்கு பிஎம்க்கும் சரி சிஎம்க்கும் சரி எனக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் கொடுக்கவும் இல்லைங்க, நான் வாங்கவும் இல்லைங்க. ஆனால் மைவி3 ஆப்பில் வந்துட்டு என்னன்னா சென்ட் பை கூரியர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. நான் ஒன்று கேட்குறேன், என்னை சேர்த்து விட்ட முகவர்கிட்ட என்னோட ஃபோன் நம்பர்லேருந்து அட்ரஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அவங்க வந்து ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே காண்டாக்ட் பண்ணியிருந்துருக்கலாம், பணத்தை கட்டின உடனே. ஆனால் அதெல்லாம் அவங்க செய்யாமல் விட்டு இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் கன்ஃபார்ம் ஆகி மைவி3 ஒரு மோசடி கம்பெனி நாங்கள் கொடுத்த ரிட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகி ஃபைல் ஆகி இப்போ வந்து ஃபஸ்ட் ஹியரிங்கும் முடிஞ்சிருச்சு. EOW விசாரிக்க சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு என்னை சேர்த்து விட்ட முகவர் அவங்க தப்பிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வலுக்கட்டாயமாக அந்த ப்ராடக்ட்டை வச்சுட்டு போயிட்டாங்க. இல்லை கோர்ட்டில் கேஸ் ஆயிடுச்சு, நான் அங்கேயே பார்த்துக்கிறேன், எனக்கு ப்ராடக்ட்லாம் நான் போய் வாங்க முடியாது, வாங்க மாட்டேன்னு சொல்லியும் அந்த சம்மந்தமே இல்லாத சில நபர் வீட்டில் போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை வச்சுட்டு போயிட்டாங்க. வச்சுட்டு போனதும் மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை போய் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்பவே கட்டாயப்படுத்துறாங்க. கூடிய விரைவில் மைவி3 ஒரு மோசடி கம்பெனிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரும். ஆடியோ கேட்டிருப்பீங்க மக்களே. இதில் அவங்களுடைய ஆப்புக்குள்ளே அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பிஎம்முக்கும் சிஎம்முக்கும் எந்தவித பொருட்களும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறதான் அந்த ஸ்வர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணியோடைய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறது. இப்போ இதை பற்றி விசாரித்து பார்த்தால் அவங்களுடைய ஆப்புக்குள்ளே என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறது இங்கே சைடில் ஃபோட்டோவில் பார்க்கலாம். என்ன போட்டிருக்குன்னா, அதில் பை கொரியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சென்டுன்னு போட்டிருக்கு. அது க்ரீனில் போட்டுருச்சு. அது நான் கேட்டோம், க்ரீனில் ஏங்க சென்டுன்னு போட்டிருக்குன்னு கேட்டால், அது சென்ட்டுங்க, கொடுத்தாச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அதே வந்து இப்போ சிஎம்க்கு வந்து அவங்க அதாவது டேரக்ட்னு போட்டு வந்து பெண்டிங் போட்டிருக்காங்க. இது என்ன அர்த்தம்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, சார் இப்போ சிஎம் ஆகிட்டா, க்ரௌன் மெம்பர் ஆகிட்டா, அந்த பொருட்களை எல்லா க்ரௌன் மெம்பர்ஸுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய மைவி3யோடைய அந்த ஷாப் இருக்கும், அந்த கடைக்கு போய் அவங்க டைரெக்டாக வாங்க சொல்லுவாங்க. இது ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்குறப்ப சொல்கிறாங்க, அப்போ தான் வந்து அவங்க க்ரௌன் மெம்பர்ஸ்லாம் போயிட்டு அந்த கடையை விசிட் பண்ணுவாங்க. கடையை பார்த்தா தான் அவங்களுக்கு அடுத்தடுத்து இந்த ரீசெல்லிங் நிறையா இருக்கும். ஸோ அதற்கான விஷயம்லாம் அவங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்குன்றதுனால கடையை பார்க்க வைப்பதற்காக ஒரு யுக்தி சார் இது. நிறைய க்ரௌன் மெம்பர்ஸ் அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதில் வந்து க்ரௌன் மெம்பர்ஸாக ஒருத்தவங்க போகிறாங்கன்னா இமீடியட்டாக க்ரௌன் மெம்பர்ஸாகவும் போயிட முடியாது சார். அவங்க பிஎம்மில் இருந்து ஃபஸ்ட்டு பேசிக் மெம்பராக இருந்ததுக்கப்புறம் தான் க்ரௌன் மெம்பராக அவங்க மாற முடியும் அப்படின்ற தகவலையும் சொல்கிறாங்க. அப்போது இப்படி க்ரௌன் மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து பர்ச்சேஸ்லாம் போட்டுருவாங்க, ஆனால் பொருளே வாங்க மாட்டாங்க, பெண்டிங்லேயே இருக்கும். ஏன்னால் இவங்க கடையில் போயிட்டு பொருள் வாங்குறதுக்கு சோம்பேறித்தனம் இருக்கும். என்னைக்காச்சும் சொன்னால் வந்து திடீர்னு மூடு வரும், கடைக்கு போவாங்க, பொருள் வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்றாங்க. நிறைய க்ரௌன் மெம்பர்ஸே பொருளை போய் டேரெக்டாக வாங்காமல் பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிற பெண்மணிக்கும் அந்த பொருட்கள் அப்படிங்கிறது டேரெக்டாக இந்த பெண்மணி போகாத காரணத்தினால அது கொடுக்கப்படாமல் இருக்கின்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை அவங்களே பேபி அவர்களுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறப்பையும் ஃபோன் போட்டு பேசும்பொழுது இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்ட உடனே இவங்களுக்கு என்ன பொருள் வரணுமோ அந்த பொருளை கொண்டு வந்து அந்த மைவி3யோட இவங்களுடைய ஒரு ஒரு மேனேஜர் லெவல் நினைக்கிறேன் அந்த வார்த்தை ஏதோ யூஸ் பண்ணுறாங்க. அந்த மேனேஜர் லெவலில் உள்ளவங்க கொண்டு வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஊனமுற்ற ஒரு பெண், அவங்களும் மைவி3 இருக்கிறாங்க போல இருக்குது, அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு, ஏம்மா உனக்கு உங்கள் பொருளை இங்கே கொடுத்துட்டோம்மா, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம யோசித்து பார்க்குறோம், நமக்கு என்ன தேவை? இப்போது நம்ம பணம் கட்டியிருக்கோம், பணத்துக்கு பொருள் வரல, இப்போ அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அப்படின்னால் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப என்ன கேட்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில், நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க.
கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா நேரில் வந்து வாங்கிங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நேரில் போய் வாங்க வேண்டியதானம்மா, ஏன் வாங்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிற கேள்வியை காவல்துறை கேட்பாங்க. இல்லை எங்கள் வந்து கொடுத்துட சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா சரி கொடுக்க சொல்கிறா, நீங்கள் அந்த போய் அவங்க ஃபோன் போட்டு சொல்கிறா கொடுத்துட போகிறாங்க வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்ட உடனே மைவித்ரி நிறுவனத்திலிருந்தே இந்த கன்சர்ன் பர்சன் யாரோ ஒருத்தவங்க இவங்களுக்கான ஒரு ஃபேஸ் பேக் போல இருக்குது மக்களே, அந்த ஃபேஸ் பேக்கை கொண்டு வந்து இவங்களை சார்ந்தவங்க கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த கன்சர்ன் நபர் ஃபோன் பண்ணால் நான் வாங்க மாட்டேன், நான் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டேன், நான் வாங்க மாட்டேன், நான் திரும்ப போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறதாக இவங்களே சொல்கிறாங்க அந்த பேபி அப்படிங்கிறவங்ககிட்ட ஓவர் த ஃபோன். இப்போ நமக்கு என்ன தேவை, நமக்கு பொருள் வந்தால் போதும். இப்போ பொருள் வந்துச்சுன்னா போதும் அப்படின்னால் பொருளை கொடுத்தா வாங்கிட்டு போகலாமே, ஏன் வீம்புக்குன்னு ஒரு வழக்கு போடணும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கே எழுகிறது. ஸோ இது நடக்குது, பிப்ரவரி மாதம் நடக்குது மக்களே. ஜூன் 4 அன்னைக்கு தான் இவங்க ஹைகோர்ட்டில் போய் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க, ஒரு மிஸ்லெனியஸ் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. எதற்கு நாள் ஒரு வழக்கை அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொல்லி வந்து ஒரு டைரக்ஷன் கேட்குறாங்க. வழக்கே முடிஞ்சு போச்சுங்களே, உங்கள் குறைப்படி பார்த்தா உங்களுக்கு தேவை என்ன, பொருள் வரணும், பொருள் கொண்டு வந்து கொடுத்தாச்சு, வழக்கு முடிஞ்சு போச்சு. அப்படி இதை போய் சிபிஐ என்ன பண்ண போகிறாங்க, ஒரு சிபிஐ கொண்டு கொடுப்பாங்களோ வீட்டில் பொருளை, தெரில மக்களே. அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ என்ன ஆர்டர் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் பாருங்கள். ரிட் பெட்டிஷன் இஸ் ஃபைல் டு ட்ரான்ஸ்ஃபர் த போட்டாங்க பாருங்கள். The writ petition is filed to transfer the investigation in crime number 3 of 2024. The 4th and 5th respondents to Central Bureau of Investigation. இதான் writ petition ஓட ஆர்டர் கேட்குறாங்க. The learned counsel for the petitioner submitted that the scheme of money circulation under the banned MyV3 Acts being promoted by the accused persons and several crores of rupees being cheated from the gullible public. பாருங்க மக்களே, இவங்களுடைய கொரி என்ன, இந்த பெண்களுடைய கொரி, இவங்க கட்டின பணத்துக்கு பொருள் வரலன்றது தான் கொரி. ஆனால் இங்கே போடப்பட்ட ரிட் பெட்டிஷனை போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்தது இங்கே என்ன கொடுக்குறாங்கனால் அந்த 3 of 2024 அப்படிங்கிற கேஸை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அடுத்த கேள்வி, இப்போ 3 of 2024 அப்படிங்கிற வழக்கு அப்படிங்கிறது யார் பெட்டிஷனாக கொடுக்கப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ அந்த வழக்கு அப்படிங்கிறது இஓடபிள்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னால் கண்டிப்பாக அந்த வழக்கு இந்த பெண்கள் கொடுத்த வழக்கு கிடையாது. இப்போது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபைல் செய்யணும்னு வச்சுக்கலாம் மக்களே, அந்த வழக்கை இல்லை இந்த வழக்கு சார்ந்த நபர்கள் தான் அந்த வழக்கை போடவே முடியும். இவங்க என்ன கொரி வச்சுருக்காங்கனால் பொருள் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், இதுதான் கொரி. ஆனால் போடப்பட்ட வழக்கே வேறுன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து நிறைய பேரை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு promoted by the accused person several crores of okay. The complaint by these two petitioners for cheating a sum of actually அங்கே ஒரு டைப்போ எரர் இருக்குன்னு நினைக்கிறேன், 1,21 lakhs போட்டிருக்கிறாங்க ஃப்ரம் ஈச் ஆஃப் தெம். அது வந்து டைப்போ எரர் ஆக்சுவலாக, அது 1,21,000 from each of them been registered but no action taken so far. Meanwhile, the accused persons are continuing to cheat the public through MyV3 Act scheme. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது இவங்க 2 பேரும் 1,20,000 வாங்கிட்டாங்களாம், வாங்கி ஏமாற்றிட்டாங்களாம் MyV3 நிறுவனம். ஸோ இன்னும் பல பேர் வாங்கி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு இவங்க கொடுத்துருக்காங்க, டேரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் பிஎம் ஆகவும் சிஎம் ஆகவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நபர்கள் இப்போ 2 பேருமே சிஎம்மான்னு தெரியல. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு சொன்னாங்க, ஒரே நபர் பிஎம் ஆகவும் சிஎம்மாக கண்டினியூ பண்ண முடியாதுன்னாங்க. அது அப்கிரேட் பண்ணிட்டா ஒன்ஸ் அப்கிரேட் பண்ண மாதிரி தான் பண்ணதான்றாங்க. அப்போது எப்படி இவங்க 2 பேருமே சிஎம்மா இல்லை 2 பேரும் பிஎம்மா இல்லை ஒருத்தவங்க பிஎம் ஒருத்தவங்க சிஎம்மா, இப்படி ஒருத்தவங்க பிஎம் ஒருத்தவங்க சிஎம்னா எப்படி இங்கே 2 பேருமே 1,21,000 கட்டினதா கணக்கு காட்டுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது மக்களே. அடுத்தது, the learned government advocate criminal side for the respondent states that pursuant to the complaint received, one of the accused was arrested and released on bail, but since spat of complaint been received, the investigation is transferred to the EOW Chennai on 4/6/2024 and taken on file in crime number 9 of 2024. அதாவது ஆல்ரெடி இந்த வழக்கு வந்துடுச்சு, வழக்கை விசாரிச்சாச்சு, வழக்கு EOWக்கு மாற்றி புதுசாக கிரைம் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, அது விசாரணையும் போயிட்டுருக்கு. On instruction, the learned government advocate criminal side for the respondent submitted that the Deputy Superintendent of Police DSP, who is investigating the case, will take necessary steps to secure the accused persons and also will take measures to prevent further collection of money by deceit. அதாவது என்ன சொல்கிறாங்கனால்,
நான் டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம், இதில் பாதிக்கப்பட சொல்லக்கூடிய இந்த 2 பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அதே மாதிரி இவங்ககிட்டேருந்து எந்த பணமும் வாங்க மாட்டாங்க அவங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பாதுகாப்பு உத்தரவாதம் தரேன்னு சொல்லிட்டாங்க. ரெக்கார்டிங் தி above undertaking, the repetition is disposed. முடிஞ்சு ஆஃப் நோ காஸ்ட் சப்சிக்வெண்ட்லி கனெக்டட் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் ஆல்சோ போஸ்ட். ஏன்னா மக்களே ரொம்ப சிம்பிளான கேஸு. யோசிச்சு பாருங்க, நம்ம சொன்னோம் பாருங்களேன் எந்த அளவுக்கு அசோக் ஸ்ரீநிதி வந்து சட்ட ரீதியாக ஒரு முட்டாள்ன்றது இங்கே ரொம்ப அழகாக ப்ரூவ் ஆகுது. 3/2024 அப்படிங்கிற வழக்கு எப்போ போடப்பட்ட வழக்கு, யார் போடப்பட்ட வழக்கு, எதற்கு போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இவங்களுடைய கொரியை என்னன்னால் அந்த பொருட்களை தரன்றதான் கொரி. அந்த கொரியை யூஓடபிள்யூக்கு மாற்றி வர சொல்கிறாங்க. யூஓடபிள்யூ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைங்க வேறு ஒரு வழக்கில் இது ஆல்ரெடி போய் அந்த அக்யூஸ் பர்சன் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டோம், அது சம்மந்தமாக விசாரணை யூஓடபிள்யூ மாற்றி விட்டோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களுடைய கொரி என்ன கேட்டிருக்காங்க, ப்ராடக்ட்டு வரல, ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க கொண்டு வந்து, அதை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே அடுத்த நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது. அடுத்தது இந்த வழக்கை கொண்டு போயிட்டு எதற்கு சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இப்போ உங்கள் 2 பேருக்கு என்ன பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, பணத்துக்கு பொருள் வரல, பொருள் தர சொல்லலாம், அவ்வளோதான். இப்போ விசாரணை போயிட்டுருக்கு, விசாரணை போட்டோம், அவ்வளோதான், இந்த கேஸை முடித்து விட்டார்கள் மக்களே. இப்போ இவங்க 2 பேர்கிட்டையும் மேற்கொண்டு எந்த பணமும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. யூஓடபிள்யூ கிட்ட இருந்து சொல்லியிருக்காங்க, டிஎஸ்பி சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு தரேன்னு சொல்லிட்டாங்க யூஓடபிள்யூ. முடிஞ்சு போச்சு, கேஸ் டிஸ்போஸ்ட். நான் ஏன் சொல்கிறேன் மக்களே, அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு நபர் இதற்கு பின்னால் இல்லாமல் எதற்கு ரிட் பெட்டிஷனை போட்டு இந்த ஒரு பொருள் தரல அப்படிங்கிற வழக்கில் ரிட் பெட்டிஷனை கொண்டு வந்து போட்டு ஏன் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுகிறது. அவங்க பேசுகிறப்ப சொல்லிக்கிறாங்க ஓவர் த கால், எனக்கு பொருள் வரலக்கா அப்படிங்கிறாங்க. சரி, பொருள் வரல அப்படிங்கிறதுல நமக்கு ப்ராசஸ் சொல்லியாச்சு. எதற்காக இத்தனை பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போது ஒரு பாதிக்கப்பட்ட நபராக இருந்தால், சார் நான் வந்து பணம் கொடுத்தேன் சார், எனக்கு பொருள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், நேரில் வந்து பாருன்றாங்க சார்ன்னு தான் கம்ப்ளைண்ட்டாக வரணும். அவங்க தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, பல பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னால் தென் வாட் இஸ் திஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிறது. இந்த ஒரு பெண்மணியை பயன்படுத்தி அசோக் ஸ்ரீநிதி ஒரு வழக்கு ஹைகோர்ட்டில் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காப்புல. பிளான் பண்ணது புஸ்வானமாகி போச்சு, ரொம்ப தெளிவாக தெரியுது மக்களே. கேஸை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு. இனிமேல் இந்த வழக்கு எடுக்கப்படாது. இது அந்த வழக்குடைய தன்மை மக்களே. அதாவது எல்எல்பி அப்படின்னு நான் பார்த்ததுமே நான் ஃபஸ்ட்டு நினச்சேன், சரி ஓகே ஆந்திராவில் படிச்சிருப்பார் போல இருக்குது இந்த பையன் நினச்ச மக்களே. எல்எல்எம் அப்படி தான் போட்டிருந்தாப்புல. அதற்கு பிறகு தான் வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறப்போ அதில் போட்டிருந்தாங்க, இவர் யூகேயில் படித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் ஏன் யூகேயில் படித்தேன் சார் சிரிக்கிறேன்னு நான் சொல்லிடுறேன் மக்களே. அதாவது ஒரு பழைய ஜோக் ஒன்று இருக்கும். அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்கிறப்போ அவங்க இது நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஏர்லி 90s 2000 சமயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் மக்கா படிப்பாங்க, ரொம்ப மக்கா இருப்பாங்க. அப்போது லெக்சரர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ இவ்வளோ மக்கா படித்தா நீ எப்போ நல்ல லாயராக வர முடியும்னு கேட்பாங்க. சார் பரவாயில்ல சார், நான் இங்கிலீஷ் தெரியும் சார், நான் இங்கே ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு லண்டனுக்கு நான் போயிடுவேன் சார் அப்படிம்பாங்க. அங்கே போனால் நீ போச்சப்படா போடா அப்படிம்பாங்க லெக்சரர்ஸ். என்ன காரணம்னால் லண்டன் யூகேவை பொறுத்த அளவுக்கு தெர் இஸ் நோ ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அதாவது நம்ம உலகத்திலேயே அழகான எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன்ஸ், ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, ஏன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் மட்டும்தான் இங்கே வாழக்கூடிய மனிதர்களுடைய உரிமை என்ன, கடமை என்னன்றதை வரையறை படிச்சிருப்பாங்க. இப்போ இந்த உரிமை கடமை இது 2 வச்சு தான் ஐபிசி, சிஆர்பிசி, சிபிசி, எவிடன்ஸ் ஆக்ட் இது எல்லாமே டிசைன் பண்ணப்படும். இதில் ஏதாவது தப்பாக டிசைன்ஸ் இருந்தால் அதை ஆல்டர் பண்ணுவாங்க. ஏனால் நீ உன் கையை வந்து விசிறு தப்பு இல்லை, உன் கையை விசிறது அப்படிங்கிறது உன்னுடைய உரிமை. ஆனால் உன் கையை விசிறது அப்படிங்கிறது என்னுடைய கண்ணு கிட்ட வந்து என் கண்ணு டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னால் அது என் உரிமை, உன் உரிமை என் உரிமையை வந்து அது பாதிக்குதுன்னு அர்த்தம் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் இந்த உரிமைக்கான விஷயங்கள். ஸோ நம்ம நாட்டில் மட்டும்தான் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்கிறதுனால நம்முடைய எல்லா தண்டனைகளுமே ஐபிஎஸ்லேருந்து சிஆர்பிஎஸ்லேருந்து சிபிஎஸ்லேருந்து எல்லாமே நம்முடைய உரிமையை பேஸ் பண்ணியே இருக்கும். அதாவது ஒரு குற்றவாளி
அவங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு எப்படி மட்டும்தான் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உரிமை எழுதப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஜெயிலில் இருப்பாங்க, கன்விக்டட் பிரிசனர்ஸ் இருப்பாங்க, ஏன் ரிமாண்ட் பிரிசனர்ஸ் இருப்பாங்க. ரிமாண்ட் பிரிசனர் தப்பு தான் பண்ணியிருக்கான், யாரும் மறுக்கலை. ஆனால் இந்த இடத்துல ஒரு சிறைவாசிக்கும் சில உரிமைகள் இருக்கின்றன. ஏன்னா அவனும் இந்திய பிரஜையாக இருக்கான். ஸோ இந்த அளவுக்கு நம்முடைய உரிமைகள் கான்ஸ்டியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அம்பேத்கர் எழுதினால தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை ஒட்டி தான் எல்லாமே வடிவமைக்கப்படும். ஸோ தேர் இஸ் எவ்ரிதிங் இன் இந்தியா இஸ் ரிட்டன் லா. ஒரு ஜட்ஜு தன்னிச்சையாக ஒரு தீர்ப்பை கொடுக்கவே முடியாது. பிகாஸ் எவ்ரிதிங் கோஸ் பை ரிட்டன் லா இந்தியாவில். அதே நீங்கள் யூகேல போனீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஜட்ஜ் ரிட்டன் லா. ஸோ ஜட்ஜ் பேஸில் தான் மொத்தமாக அங்கே ஒவ்வொரு வழக்கிலையும் சட்டங்கள் அவங்க ஜட்ஜோட தீர்ப்புகள் மாறும். எந்த புக்கை வச்சும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே பேஸ்ட் ஆன் தி இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ அசோக் ஸ்ரீநிதி மாதிரி நபர்கள்லாம், இன்ஃபேக்ட் மக்களே யூகேயில் படிச்சுட்டு வரக்கூடிய நபர்கள்லாம் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டிலலாம் என்ரோல் கூட பண்ண முடியாது, அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. இங்கே 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 எக்ஸாம் எழுதலாம், இங்கே பாஸ் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். பட் ஈவன் தோ இங்கே இந்தியாவில் யூகேயில் லா படித்தவங்களை பெருசாக இங்கே மதிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னால் இங்கே எல்லாமே ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ரிட்டன் லாஸ் இருக்கும். யூகேவை பொறுத்தவரை ரிட்டன் லாஸ் எல்லாமே ஜட்ஜ் பேஸ்ட் லாஸ் தான். ஒவ்வொரு வழக்கிலையும் தீர்ப்புகள் மாறும். அதை மேற்கோள் காட்டி பர்சுவேசிவ் வேல்யூ வச்சு தீர்ப்பு வாங்குவாங்க. ஸோ அங்கே எல்லாமே இன்ஃப்ளூயன்சிங் த ஜட்ஜஸ் தான் அதிகமாக இருக்குமே தவிர ரிட்டன் லாஸ் இருக்காது. அதனால் இந்தியாவுடைய லா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான லாஸ். டைம் எடுத்துக்கொள்ளும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. தீர்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கூட்டத்தை கூட்டணும், கூட்டம் அகேன்ஸ்டாக இருக்குன்னு காட்டணும், கூட்டம் அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி காட்டணும், ஒரு கட்சி அகேன்ஸ்டாக இருக்குன்னு காட்டணும். இப்படிலாம் காமிச்சு ஒரு கம்பெனியை முறியடிக்கணும், முடக்கணும். அப்படி முடக்கிறதுக்கு எப்படி ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும், எப்படி போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இவருடைய முழு நோக்கமும் இருக்குது. சட்டப்படி போகட்டும், லெட் த லா டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் அப்படிங்கிற எண்ணம் அசோக் ஸ்ரீநிதி மாதிரி பயலுக்கு இல்லவே இல்லை. ஏனால் அவர் யூகேயில் படிச்சிட்டாராம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க மக்களே, யூகேயில் படிச்சிட்டாருன்றது பெரிய விஷயமே கிடையாது. யூகேன்றது இந்தியா மாதிரி ஒரு நாடு, அவ்வளோதான், தட்ஸ் இட். அது மேலை நாடுன்னு சொல்கிறதுனால எல்லாத்தையுமே மேலோங்கி இருக்குன்றதுலாம் கிடையாது. இந்தியா மாதிரியான ஸ்ட்ராங் லாஸ் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதுவும் மக்களுக்கு உரிமையை பேஸ் பண்ண லாஸ் எங்கேயுமே கிடையாது. இங்கே தூக்கு தண்டனை வாங்கின கைதிக்கும் கடைசி வரை போடுவதற்கு இங்கே அப்பீல் சிஸ்டம் இருக்கின்றன. இந்த அப்பீல் சிஸ்டம் சில தப்பு பண்ணவங்களை அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது வேறு கதை. ஆனால் தப்பு பண்ணாதவங்களுக்கு கடைசி வரை போடுவதற்கு இங்கே நிறைய வழிகள் இருக்கின்றன. அதாவது 32 வருஷம் நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த கவுண்ட். 32 வருஷமோ ஒரு நபர் டெரரிஸ்ட்டுன்னு ஃப்ரேம் பண்ணப்பட்டு 32 வருஷம் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு 32 வருஷத்துக்கு அப்புறம் அவர் தீவிரவாதி என்று சொன்னது தவறு, அவர் தீவிரவாதி கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடி அக்யூட்டில் வாங்கிட்டு வந்த கதைகளும் இங்கே இருக்கின்றன. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு கதைகள் பிரிட்டனில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஒன்ஸ் ரிட்டன் இஸ் ரிட்டன், எழுதிட்டா அவ்வளோதான், தூக்கில் போட்டுருவாங்க. அது தப்பே பண்ணலன்னா சாக வேண்டி தான். அதான் இங்கே சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மக்களே, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நிரபராதியை தண்டிக்கப்படாதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிரபராதிக்கான உரிமைகள் அப்படிங்கிறது அவன் ஒரு லிபர்ட்டி டு லிவ் இஸ் ஓன் லைஃப், அவன் வாழ்க்கையை இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு எல்லா உரிமையும் இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. அவன் மேலே ஒரு தப்பான வழக்கு போட்டு நிரபராதி தண்டிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய சட்டம் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்குன்றது ரொம்ப கரெக்டாகவும் இருக்குது. இதனால தான் அந்த பையன் யூகேயில் படித்தாருன்னு சொன்னவனே, அட பயவுள்ள இங்கே தான் படித்தா நீ அப்படிங்கிறது எனக்கு புஸ்குன்னு ஆயிடுச்சு மக்களே. நான் தான் சொன்னேன் மக்களே, அந்த நபருடைய சட்டம் சார்ந்த அறிவு அவ்வளவுதான். நான் இன்னொரு கேள்விக்கு நான் ஆசைப்படுறேன் மக்களே, 2000 கோடி ஊழல், 2000 கோடி மோசடி நிறுவனம்னு சொல்லிட்டு அதை போய் சொல்லிட்டு இருக்காப்புல. சரி, ஒரு வீடியோவில் அந்த பையன் சொல்லியிருப்பார், இதில் 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோலாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் 2000 பேர் இருந்தால் 10,000 பேர் இருந்தால் பெரிய விஷயம், அவ்வளோதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். அவ்வளோதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லுது. அதாவது 2000 கோடி அப்படிங்கிறத டிரைவ் பண்ணோம் அப்படின்னால் இந்த கம்பெனியில் எத்தனை மெம்பர்ஸ் இங்கே ஜாயின் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பர் உனக்கு தெரிந்தால் மட்டும்தான் உன்னால் 2000 கோடியை நீ வந்து டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். அந்த டிரைவ் பண்ணுற நம்பருக்கு நீ கொண்டு வரதுக்கு எத்தனை பேர் இங்கே மெம்பர்னே உனக்கு தெளிவாக தெரியல அப்படின்னால் எப்படி டிரைவ் பண்ணுற அந்த நம்பரை நீ கொண்டு வந்து டிரைவ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்து வந்து வச்சு செய்யணும் ஆசைப்பட்டிருக்க மக்களே. பட் இப்போ நான் ஒரு சின்ன கிளிம்ஸாக கொடுத்துட்றேன். ஒரு வீடியோ பேசிக்காப்ல அசோக் நிதி, அதில் பார்த்தீங்கன்னா அதாவது இது எப்படி வந்து நாங்கள் மோசடி நிறுவனம்னு நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்கிட்ட மொத்தமாக காசை வாங்கிடுவாராம். வாங்கிட்டு சில பேருக்கு திருப்பி கொடுத்துருவாராம், சில பேருக்கு திருப்பி தராமல் போயிடுவாராம். ஸோ எவ்வளோ பணம் வாங்கினாரோ அவ்வளோ மோசடியாது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாப்புல. சரி மக்களே, இதான் சொன்னோம் பார்த்தீங்களா. இது ஒழுங்காக இந்த ஊரில் சட்டம் படிச்சிருந்தாருன்னா அந்த ஒரு இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னால் சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் மக்களே. ஒருத்தர்கிட்ட நாம் 1000 கடன் வாங்குகிறோம், கடன் வாங்கிட்டோம். சரி இப்படி எடுத்துக்கலாம். ஒரு 10 பேர்கிட்ட 100 ரூபா கடன் வாங்குகிறோம், 1000 ரூபா வாங்கிட்டோம். அதில் 9 பேருக்கு 100 ரூபா திருப்பி கொடுத்துட்றோம். இப்போது நான் எவ்வளோ டெஃபிசிட்டாக இருக்கேன், இன்னும் ஒருத்தருக்கு நான் 100 ரூபா தரணும், அவ்வளோதான். இப்போது இந்திய சட்டப்படி நான் 1000 ரூபா ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சட்டம் சொல்லுமா, இல்லைப்பா 100 ரூபா மச்சம் சட்டம் சொல்லுமா? ஏன்னால் நான் 9 பேருக்கு 900 கொடுத்துட்டேன், நான் எல்லாருக்கும் 100 ரூபா வாங்கிட்டேன், 900 9 பேர் கொடுத்துட்டேன், நான் 100 ரூபா திருப்பி தரணும். இப்போ நான் 100 ரூபா தராமல் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் மக்களே. இப்போ என்ன சட்டம் என்ன சொல்லும், எப்பா 100 ரூபா ஏமாற்றாருன்னு சொல்லுமா, 1000 ரூபா ஏமாற்றாருன்னு சொல்லுமா? இந்திய சட்டப்படி எத்தனை பேருக்கு அவர் திருப்பி தரலையோ, இல்லை தர முடியாதுன்னு சொல்கிறாரோ, இல்லை தராமல் ஏமாத்துறாரோ அந்த அமௌண்ட்டை தான் ஏமாத்துனாங்கன்னு சொல்லும். இப்போ இந்த நபர் என்ன சொல்கிறாருனால், இத்தனை பேர்கிட்ட காசை வாங்கிட்டாராம், அதில் பாதி பேர் திருப்பி கொடுத்துட்டாராம், இன்னும் பாதி பேர் தராமல் விட்டுருவாராம். ஆனால் இவர் என்ன சொல்வாரான்னா, எத்தனை பேர்கிட்ட வாங்கினா அத்தனை பேர் மோசம்னு சொல்லுவாராம். இவர் என்ன சட்டம் இது, எந்த ஊர் சட்டம் இது? எவ்வளோ காமெடியாக இருக்குது பாருங்கள் மக்களே. இந்த மாதிரி அந்த பல பற்றி பேசிட்டே போகலாம் மக்களே. நிறைய விஷயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை பேச டைம் இல்லாமல் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் இந்த நபர் வந்து 100 கோடி ரூபா வந்து பேரம் கேட்டதாக வந்து ஒரு தகவல் ஒருத்தர் வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக விசாரிச்சிருக்கோம் மக்களே. அது தனி வீடியோவாக போடலாம். இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு இந்த வழக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. சட்டம் பயின்றவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஏமா நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்க, என்ன அந்த கம்ப்ளைண்ட் என்ன, உன்னுடைய query என்ன, உன்னுடைய குற்றச்சாட்டு என்ன? நீ வந்து கட்டின காசுக்கு பொருள் தரலன்றது குற்றச்சாட்டு. இப்போ அந்த குற்றச்சாட்டில் விசாரிக்கப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, சார் பிஎம்முக்கெல்லாம் கொடுத்துருவாங்க, சிஎம்ஆர் தான் நீங்கள் கடைக்கு வர சொல்லுவாங்கன்றாங்க. அப்போ நீ கடைக்கு போகாதது உன் குற்றமா இல்லை கம்பெனி குற்றமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. சரி, கடைக்கும் நீங்கள் போகலை, நீங்கள் ஒரு வழக்கு தொடுக்குறீங்க. வழக்கு தொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய வீடு தேடி வந்து உங்கள் பொருளை கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் when there is a petitioner who has filed a complaint அப்படின்னால் அந்த பெட்டிஷனரை தேடி ரெஸ்பாண்டன்ட் சைட்லேருந்து யாராவது ஒரு நபரோ இல்லை ரெஸ்பாண்டன்ட் சைட்லேருந்து ரெஸ்பாண்டர் தூதுவர் யாராவது ஒருத்தவங்களோ அவங்கள வீட்டை சந்திக்கிறாங்க அப்படின்னால் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா. இந்திய சட்டம் சொல்கின்ற ஒரு வார்த்தை. அதில் ஐபிஎஸ் தண்டனையே இருக்குது. ஏனென்றால் இவங்க சமாதானம் பேச தான் வருவாங்க, ரெஸ்பாண்ட் முடியும், ரெஸ்பாண்டர் தகவல் தரப்பில் சமாதானம் பேச வரலாம். ஆனால் பெட்டிஷன் அதை அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்னை மேட்ட வராங்கன்னு சொல்லுவாங்க, என்னை வந்து கொலை மாட்டி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா வழக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால ரெஸ்பாண்டன்ட் சைடில் என்ன பண்ணுறாங்க, நிறுவன சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை சார்ந்த ஒரு மிடில் மேன்ட்ட போயிட்டு பொருளை ஒப்படைக்கிறாங்க. அப்போது அந்த பொருள் உங்களுக்கு சார்ந்த பொருள் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அவங்க ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது நம்மளுடைய queryன்றது பொருள் வராது மட்டும்தான் நமக்கு பிரச்சனைனால் அந்த பொருளை வாங்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த பொருளை நான் வாங்க மாட்டேன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அதுவும் நீங்கள் ஆடியோவில் சொல்கிறீங்க அப்படின்னால் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக இருக்குது. தெர் இஸ் அ பெனிஃபிட் ஆஃப் டவுட் தேர். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் போடுறீங்க. என்ன சொல்கிறீங்க, யாரும் அதாவது நீங்கள் போட்ட பெட்டிஷனை சிபிஐக்கு மாற்றி சொல்கிறீங்க. நீங்கள் போட்ட பெட்டிஷன் நீங்கள் சொல்கிறீங்க, சிபிஐக்கு மாற்றி சொல்கிறீங்க. எதுக்கு சிபிஐக்கு மாற்றணும்?
நீங்கள் என்ன பெட்டிஷன் போட்டிருக்கிறீங்க? ஆஸ் பர் யுவர் ஆடியோ பொருள் வரலன்றது தான் பெட்டிஷன். பொருள் தான் கொடுத்துட்டாங்களே, நீங்கள் வாங்க மாட்டேன்றீங்கன்றது பொருள் கொடுக்குறவர் குற்றமா இல்லை வாங்காத உங்கள் மேலே குற்றமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கின்றது. இப்போ இந்த பெட்டிஷனை சொல்லிட்டாங்கனால் சார் நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம், தெளிவாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டாங்க போலீஸ் சைட்லேருந்து. இந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன மக்களே, என்ன இவங்க இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா அசோக் ஸ்ரீநிதியை பொறுத்தளவுக்கு இந்த வழக்கு எப்படியாச்சும் சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கு மாற்றி விடணும். மாற்றி விட்டால் இப்போ அண்ணாமலைக்கு இந்த அண்ணாமலை பிஜேபி கூட்டணி இருக்குது, கூட்டணியை வச்சு எப்படியாவது இந்த கம்பெனி மேலே ஏதாவது ஒரு பெரிய அலிகேஷன் தூக்கி மேலே வைக்கணும். வச்சா இது ஏன் வைக்கணும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. எப்பவுமே மக்கள் சேரல. லாஸ்ட்டாக அடுத்தது பேசலான்ட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி நான் கொண்டு போயிருந்த விஷயத்த ஒரு சின்ன கிளிம்ஸாக கொடுத்துட்ற மக்களுக்கு. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரியான நபர்கள், அதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனியை டார்கெட் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கனால், இப்படி டார்கெட் பண்ணி ஒரு நெருக்கடி கொடுத்து நெருக்கடியின் மூலியமாக அந்த கம்பெனி சைட்லேருந்து இவங்ககிட்ட வந்து சமாதானம் பேச வரணும் எதிர்பார்ப்பாங்க. வந்தால் என்னங்க வேணும் சார், என்ன சார் உங்களுக்கு வேணும், ஏன் இப்படி போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க, வேலை பார்க்க விட மாட்டேன்றீங்க, தேவையில்லாமல் ஏஜென்சி கொண்டு இது பண்ணுறீங்க, நெருக்கடி தரீங்க, என்ன சார் வேணும்னா அப்பொழுது தான் பேசுவார்கள். 100 கோடி கொடுத்துருங்க. அந்த பேரம் அப்படிங்கிறதை அந்த அசோக் ஸ்ரீநிதி சைட்லேருந்து கம்பெனிக்கிட்ட போய் பேச மாட்டாங்க. அப்படி போனால் தட் வில் பிகம் எக்ஸ்டார்ஷன் கேஸ் ஆயிரும், மிரட்டி பணம் வாங்குற கேஸ் ஆகிடும். அதே அவங்க இப்போ ஒருத்த மேலே பெட்டிஷன் போட்டிருக்காங்க, ஒருத்த மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்து அக்யூஸ் பண்ணப்பட்டவர்கள் வந்து இவங்கிட்ட பேசலாம்னு வச்சுக்கோங்க மக்களே, தட் பிகம் சமாதானம். ஸோ இதுதான் இங்கே நடக்கும். ஸோ இப்போ சமாதானம் பேசுகிறதுக்கு அவங்க சட்டத்தில் இடம் இருக்கின்றது. இன்னும் நீங்கள் கேட்கலாம் அடுத்த விஷயம், சார் அப்போ இந்த பெண்மணியோடைய விஷயத்தை என்ன சார் கதை கேட்பீங்க. சின்ஸ் இது வந்து ஸ்வர்ணம் அப்படிங்கிறவங்க பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினால்தான் கம்பெனி சைடில் இருந்து இந்த பெண்ணு வீட்டுக்கு போகலை. ஏன்னால் அது ரொம்ப தப்பாயிடுச்சுன்னா வேறு மாதிரி கதை திரும்பிச்சா இல்லை வேறு மாதிரி கேஸ் போட்டு என்ன பண்ணுறதுன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அதனால தான் இவங்ககிட்ட இப்போ அவங்க நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன தேவைன்றது நாங்கள் கொடுத்துட்றோம், இங்கே கொடுத்துட்றோம், இவங்க மிடில் மேன் இங்கே வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் மக்களே, இந்த மாதிரியான டீலிங் பேசும் பொழுது இந்த பாமகவுடைய ஆஃபீஸ்க்கு வர சொல்ல மாட்டாங்க. எங்கே வர சொல்லுவாங்க? காமன் பிளேஸ் வர சொல்லுவாங்க, ஹோட்டலுக்கு வர சொல்லுவாங்க, ஹோட்டலில் ரூம் போட்டு பேசுவாங்க. ஏனென்றால் இவங்க இடமும் இல்லாமல் அவங்க இடமும் இல்லாமல் ஒரு பொது இடத்துல பேசணுன்றது தான் அவங்களுக்கு வந்து ஒரு சௌரியமான விஷயமாக இருக்கும். இப்படி பேசுவாங்க, அங்கே தான் டீலிங்கே பேசுவாங்க. இப்படி தான் இது வந்து இந்த வழக்கும் இப்படி நடக்கும் அப்படின்றதில் நமக்கு இவங்களுடைய போக்கு நமக்கு அதை காட்டி கொடுக்குது மக்களே. ஏனென்றால் இந்த பெண்மணியை வச்சு சிபிஐ கேஸ் போட வைக்கிறது, சிபிஐக்கு வந்து பெட்டிஷன் சிபிஐக்கு டைரக்ஷன் கேட்க வைக்கிறது. ஏன்னா சிபிஐக்கு மாற்றினா சென்ட்ரல் ஏஜென்சி இப்போ கூட்டணி இருக்கிறாங்க, ஸோ கார்னர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிபிஐயில் வச்சு கார்னர் பண்ணால் கொஞ்சம் பணம் அதிகமாக பேசுகிறதுக்கு, சமாதானம் பேச வந்து அதிகமாக பணம் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே இது தொடர்ந்து பல நபர்கள் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஸோ அசோக் ஸ்ரீநிதியோடைய இந்த மாடல்ஸ் ஒப்ராண்டி பார்க்குறப்போ இது அப்படி தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவங்க தெளிவாக தெரியுது மக்களே. அது அவ்வளோ போராடுற அசோக் ஸ்ரீநிதி போராட்டம் உட்காந்துருக்காரு. இந்த போராட்டத்தை முறியடிக்கிறார்கள் பல இடங்களில். ஏனென்றால் தவறு இருக்கும் பட்சத்தில் யார் விசாரித்தாலும் அந்த தவறு வெளியே வரப்போகுது. இப்போ தவறு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் இது வந்து விசாரித்தாலும் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கோர்ட்டே சொல்லிட்டாங்க, லெட் தம் இன்வெஸ்டிகேட், ஏன் சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு போட்டாங்க. ஸோ இதான் இந்த வழக்குடைய சாராம்ச மக்களே. இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம். இந்த அசோக் ஸ்ரீநிதி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில வீடியோக்கெல்லாம் இருக்கின்றன, அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணுவோம், அதை பற்றி சுவாரஸ்யமாக பேசுவோம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுன்னா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும்.